அர்ஜுனன் மற்றும் அனுமன் முதல் சந்திப்பு. ராமேஸ்வரம் கடற்கரையில் அர்ஜுனன், ராமர் ஏன் கடலை கடக்க அம்பு பாலம் கட்டாமல் கல்பாலம் கட்டினார் என்று கேலியாக கேட்டார். அதற்கு அனுமன், அம்பு பாலம் வானரங்களின் எடையை தாங்காது என்றார். அர்ஜுனன், தான் ஒரு அம்பு பாலம் கட்டுவதாகவும் அது குரங்கின் எடையை தாங்கவில்லை என்றால் தான் தீக்குளிப்பதாகவும் சவால் விட்டார். அர்ஜுனன் அதை நிரூபிக்க தீர்மானித்து அம்புகளால் ஒரு பாலம் கட்டினான். அனுமன் அந்த பாலத்தின் மேல் ஏறியவுடன் அது உடைந்து விழுந்தது. அர்ஜுனன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தீக்குளிக்க தயாரானபோது ஒரு பிராமண சிறுவனாக கிருஷ்ணர் அங்கே வந்து, சாட்சிகள் இல்லாமல் நடந்த இந்த போட்டி செல்லாது, மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் என்றார். அர்ஜுனன் மீண்டும் அம்பு பாலம் கட்டினார். இம்முறை கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை பாலத்தின் கீழ் தாங்கி வைத்தார். அனுமன் தனது விஸ்வரூபத்தை எடுத்து பலமாக குதித்தும் பாலம் அசையவில்லை. அப்போது அனுமன் உணர்ந்தார், இது சாதாரண பாலம் அல்ல, கிருஷ்ணரின் தெய்வீக சக்தி. மேலும் எதிரிலிருப்பது தனது தம்பி போன்ற அர்ஜுனன் என்பதை அறிந்து மகிழ்ந்தார். அதன்பின் அனுமன் அர்ஜுனனுக்கு ஆசீர்வதித்து, குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் தேரின் கொடியிலிருந்து பாதுகாப்பு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அனுமன்.